வீட்டிலேயே ஹெல்தியான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு இயற்கை மவுத் வாஷ் இது. வாய் துர்நாற்றம் நீங்கவும், பல்வலியை குறைக்கவும், ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பயன்படுகிறது. வீடியோவுக்கு போவதற்கு முன்பு நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தாருங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இப்போது இதை எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம். முதலில் கிராம்பு மற்றும் கருவாப்பட்டையை எடுத்து சிறிதளவு தூள் போல அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு 2 கப் தண்ணீரில் இதை சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள். கிராம்பு பல்வலியை குறைக்கவும், வாய் துர்நாற்றத்தை நீக்கவும் பயன்படுகிறது. கருவாப்பட்டை வாயை சுத்தமாக வைத்திருக்கவும், வாயில் இருக்கும் கிருமிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது. இது நன்றாக கொதித்து வரும்போது கட்டி உப்பை சேர்க்கவும். கட்டி உப்பு ஈறுகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும், வாயை சுத்தமாக வைத்திருக்கவும் பயன்படுகிறது. அதன் பிறகு அரை எலுமிச்சம்பழத்தை சாறுடன் சேர்த்து அதன் தோலையும் சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள். எலுமிச்சை வாய்க்கு புத்துணர்ச்சி அளிக்கவும், வாய் துர்நாற்றத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. அதன் பிறகு இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவு தூங்கச் செல்லும் முன்போ அல்லது காலையில் ஒரு முறை இதை கொண்டு வாயை நன்றாக கழுவிக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தினால் போதுமானது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.